வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 20. பயனில சொல்லாமை. குறள் 191. பல்லார் முனிய பயனிலச் சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். விளக்கம். அறிவுடையோர் பலரும் கேட்டு வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை பேசுகின்றவன் எல்லோராலும் இகழப்படுவான். குறள் 192. பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலிற் தீது. விளக்கம். ஒருவன் பயனில்லாத சொற்களை பலர் முன்னிலையில் சொல்லுதல் அவன் தன் நண்பரிடத்தில் அவர் விரும்பாத செயலை செய்வதைவிட தீமையுடையது. குறள் 193. நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. விளக்கம். ஒருவன் பயனில்லாத சொற்களை விரித்துச் சொல்லுதல் அவன் சிறப்புடையவனல்லன் என்பதை அறிவிக்கும். குறள் 194. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. விளக்கம். ஒருவன் பயனில்லாத சொற்களை பலரிடத்தில் சொல்வானானால் அச்செயல் நன்மையோடு பொருந்தாததாகி அவனை தீமையில் செலுத்திவிடும். குறள் 195. சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின். விளக்கம். நற்குணமுடையவர்கள் பயனில்லாத சொற்களை சொன்னால் அவர்களுடைய மதிப்பும் சிறப்பும் நீங்கிவிடும். குறள் 196. பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடி எனல். விளக்கம். பயனில்லாத சொற்களை பலமுறையும் பேசுகின்றவனை மனிதன் என்று சொல்லாதீர்கள். அவன் மக்களுள் பதர் பயனற்றவன் ஆவான். குறள் 197. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனிலா சொற்களை சொல்லாமை நன்று. விளக்கம். அறிவுடையோர் சிறப்பில்லாத சொற்களை சொன்னாலும் பயனில்லாத சொற்களை சொல்லாதிருத்தல் நல்லது. குறள் 198. அரும்பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயனில்லாத சொல். விளக்கம். அரிதற்கரிய பயன்களை ஆராயவல்ல அறிவுடையார் மிகுந்த பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார். குறள் 199. பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சி அவர். விளக்கம். மயக்கம் நீங்கிய குற்றமற்ற அறிவுடையவர் பயனில்லாத சொற்களை மறந்தும் சொல்ல மாட்டார். குறள் 200. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். விளக்கம். சொல்ல வேண்டுமானால் பயனுடைய சொற்களையே சொல்லுக, பயனில்லாத சொற்களை சொல்லாதொழிக. அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வருக.